மின்சாரத்துறையை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கூடுதல் விவரம். வணக்கம் பாலா. இன்று புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக தனியார் மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி பல கட்ட போராட்டங்களை அறிவித்துள்ளது. அதன் முதல் கட்ட போராட்டமாக இன்று காலை ராஜா திரையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இந்தியா கூட்டணி கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, விடுதலை சிறுத்தை அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக வந்தனர். அவர்களை ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக, அதாவது நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பிலே பேரிகார்டு அமைத்து தடுக்கப்பட்டனர். இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் பேரிகார்டை மீறி எகிரி குதிக்க முயன்றவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டனர். இதனால் அவர்கள் அந்த இடத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பி வந்தனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை மீறி தடுப்புகளை மேலிருந்து எகிரி குதிக்க முயன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்தியநாதன் ஆகியோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. நன்றி ஸ்ரீதர்.